உங்க ஊழியக்காரர்கள் உங்களை நடத்துகிறவர்களை நீங்க நன்றாக அறிந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் கண் சாடையா இல்ல, நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அசைன்மெண்ட் அங்கேருந்து வருகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நியமித்திருக்கிறார். சில நேரங்களில் குறைவா இருந்தால், சரியா இல்லை என்றால் வருகிற அசைன்மெண்ட்ல என்ன இருக்கும்? கோணல் மாணலா இருக்கும். ஆனா எல்லா கோணல் இல்லாதபடிக்கு யோசுவா, நான் சொல்றேன் பாருங்க, யோசுவாவை ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல எப்படி பார்த்தாங்க? யோசுவா என்ன இருக்கிறான்? கர்த்தரிடத்தில் தான் இதை பெற்றுக்கொண்டு இருக்கிறான் என்று அவர்களுக்கு அது உறுதி இருந்தது. அதனால் தான் அவ்வளவு பெரிய ரிஸ்க் அவர்கள் எடுத்தார்கள். உங்களுக்கு வருகிற வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா என்பதை உறுதிப்படுத்திக்கோங்க. அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உண்மையாகவே சொல்றேன், கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் தான் வார்த்தையை பெற்றுக்கொண்டு இங்க போதிக்க கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். சொந்த வைராக்கியத்துல, சொந்த பேச்சில யாரையும் எந்த விதத்திலும் மயக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. வார்த்தை உங்களை மாற்றும். வார்த்தை உங்களை உருவாக்கும். மனுஷர்களால முடியாததை தேவனுடைய வார்த்தை செய்து முடிக்கும்.